Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கூட்டம் இளைஞர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தாலும் கூட எல்லா இளைஞர்களுமே விஜய்க்கு தான் வாக்களிப்பாங்க அப்படிங்கிற உத்தரவாதம் இருக்குமா? அவங்களுக்கு ஒரு மாறுபட்ட சிந்தனை இருக்கும் இல்லையா? இல்ல மாறுபட்ட சிந்தனை உள்ள ஒரு இளைஞர்கள் இன்னைக்கு அவங்க நாம் தமிழர் கட்சியில் இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாலும் சரி, மாறுபட்ட சிந்தனையுள்ள ஒரு இளைஞன் ஒரு நடிக மனநிலையில் தன்னை ஒரு ரசிக மனநிலையாக பாவித்து கொண்டு இன்றைக்கு அடிக்கிற வெயிலிலோ அல்லது மழையிலோ இவ்வளவு நேரம் காத்திருப்பாங்களா? ஒரு நடிகர் வீட்டு முன்னாடி வர்றப்ப மொட்டை மாடியிலேருந்து கை காட்டலாம், அது ஒரு ரசிக மனநிலை. ஆகா, என் வீட்டு முன்னாடி பிரச்சார வாகனம் போகுது, நம்ம இறங்கி நின்று கை காட்டலாம் அப்படின்னு கை காட்டலாம். ஆனால் அதையெல்லாம் மீறி ஒரு இடத்துல போய் திரள்றதும், அவர் வண்டிக்கு பின்னாடியே வர்றதும், ஹெல்மெட் இல்லாமல் பின்னாடியே டூ வீலரில் விரட்டி போகிறதும், இதெல்லாம் ஒரு அன்பு மிகுதி. இந்த அன்பு மிகுதியில் இருக்கக்கூடியவங்க நிச்சயமாக ஓட்டு தான் போடுவாங்க. அவர்களை அப்படி நம்ம உதாசீனப்படுத்திட முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் தான் அப்படிங்கிற ஒரு பட்டம் பெயரளவில் சமூக வலைதளங்களில் பேசப்பட்டப்போ கூட ரஜினி சார்ந்த ரஜினி ரசிகர்கள் இளைஞர்கள் சிலர் விஜயை கடுமையாக தாக்குனாங்க. இப்போ ரஜினி அரசியலுக்கு வரல, ரஜினி ரசிகர்களான இளைஞர்களோட ஓட்டு விஜய்க்கு போகும் நம்ம சொல்ல முடியுமா? இல்லை, ரஜினி ரசிகர்கள் நம்ம இன்னைக்கு பேசுறது 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் ரஜினிக்கு ரொம்ப தீவிரமான ரசிகர்களாக இருந்தவர்கள். நான் அஜித் ரசிகர்களுமே விஜய் எதிர்க்கிறாங்க. இல்லை, அதுதான் சார். திரை ரீதியாக நீங்க இன்னொன்று பார்க்கணும். இன்னைக்கு அண்மையில கோட்னு ஒரு படம் வந்துச்சு, நம்ம விஜய் அவர்களுடைய படத்துல கோட்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த கோட் படத்துல ஒரு காட்சி இருக்கும். அந்த காட்சி என்னன்னா, சிவகார்த்திகேயன் கன்னை கொண்டு போய் விஜய் கையில இருந்து சிவகார்த்திகேயன் கையில கொடுப்பாரு. உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், நான் இங்க பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி காட்சி வச்சிருப்பாங்க. அது என்ன குறியீடா சொல்லியிருப்பாங்கன்னா, விஜய்க்கு அப்புறம் சினிமால சிவகார்த்திகேயன், விஜய் அரசியல் ரொம்ப தீவிரமா போறாரு. கல்வி வளர்ச்சி நாள் விழாவில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் மேடையில் அமர்ந்திருக்கார். அப்போ விஜய்க்கு நிறைய அதிர்ச்சிகள் காத்திருக்கு. நீங்கள் சொன்னது போல அஜித் ரசிகர்களாக இருக்கலாம், ரஜினி ரசிகர்களாக இருக்கலாம், பல அதிர்ச்சிகள் இருக்கு. நான் அதுக்குள்ள இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். கடந்த ஆண்டு கல்வி வளர்ச்சி விழாவில் இவர் பேசுறாரு, யாரு விஜய் கொடுக்குற கல்வி நிதி விழாவில் ஒரு விஷயம் பேசுறாரு. என்ன விஷயம் பேசுறாருன்னா, அசுரன் படத்துல தனுஷ் பேசின ஒரு வசனத்தை பேசுறாரு. அது வேற ஒரு வசனம் இல்லை. உங்கள்கிட்ட பணம் இருந்தா பறிச்சிருவாங்க, பொருள் இருந்தா எடுத்துருவாங்க, கல்வி இருந்தா உங்களை அழிக்கவே முடியாதுன்னு அந்த வசனத்தை மேற்கோள் காட்டி விஜய் மாணவர்களுக்கு கல்வி உதவி கொடுத்தார். அந்த வசனம் அசுரன் திரைப்படத்தில் இடம்பெற்றது. வெற்றிமாறன் படத்தினுடைய இயக்குனர். முந்தா நாள் தமிழக அரசு நடத்திய கல்வி வளர்ச்சி நாள் விழாவில் வெற்றிமாறனை பேசுறார். வெற்றிமாறன் தமிழக முதல்வர் பாராட்டி பேசுறார். ஸோ விஜய் அவர்களுக்கு நிறைய அழுத்தங்கள் இருக்கு. இப்போ ரஜினி ரசிகர்கள் ஓட்டு அவரால் வாங்கிட முடியுமா? இன்றுமே ஒரு ஒரு மனநிலை சார்ந்து விஜய் ரசிகர்கள் விஜயா அஜித்தா என்று மோதுவது. நீங்க அதோட உச்சம் பார்த்தீங்கன்னா, லாக்அப் டெத்தில் மரணமடைந்த அஜித் என்பவர்களோட பெயர் அஜித் என்று இருந்ததுனாலேயே அஜித்துக்கே நாங்கள் தான் நீதி கேட்டோம் அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் அவங்க அரசியலில் இப்பொழுதுதான் களத்துக்கு வந்திருக்காங்க. இதெல்லாம் விமர்சனங்கள். நீங்க விஜய் களத்துக்கு வருகிறார், மக்களை சந்திக்கிறாரு. இப்போ ரஜினி ரசிகர்கள் அந்நியப்பட்டிருக்காங்க. ரஜினி ரசிகர்கள் மட்டும் அந்நியப்பட்டதான் நான் பார்க்கல, ரஜினியே அந்நியப்பட்டு தான் நிற்கிறார். நீங்க அதனாலதான் அவர் முதல்வர் அவர்கள் நடத்தின அந்த இசைஞானி இளையராஜா அவர்களுக்கான விழால பழைய சக்தி வந்தாலும் புதிய சக்தி வந்தாலும் அவர் எதிர்ப்பார்னு பேசுறாரு. அதுல இருந்து ஒரு வாரம் கழித்து அண்ணாமலையும் சந்திக்கிறாரு, அண்ணாமலை போய் பார்த்துட்டு வர்றாரு. வெளியில் வந்தவுடன் தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைவர் ரஜினியை சந்தித்தேங்கிறாரு. இது எல்லாமே நம்ம ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. விஜய் அவர்களுக்கு மக்களிடம் ஆதரவு திரட்டுவதை விட திரைத்துறையில் தன்னுடைய முன்னாள் நண்பர்களோட ஆதரவை பெறதுக்கே பெரிய சிரமப்படணும். நீங்க விஜயகாந்த் அவர்களை பார்க்கலாம். விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு மக்கள் திரள்ல இருந்தது மாதிரி திரைத்துறையில பெரிய எதிர்ப்புகள் உருவாகல. இன்னொன்று, நீங்க திரைத்துறையில் விஜயகாந்த் அவர்கள் திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வருகிற பொழுது அங்க உச்ச நட்சத்திரங்களாக ரஜினியும் கமலஹாசனும் இருந்தாங்க. விஜயகாந்த் அவர்கள் 3வது இடத்துல இருந்திருக்கலாம். ஆனா இவர் முதலிடம் நோக்கி நகர்ந்து இருந்தார் அல்லது முதலிடத்தில் இருந்தார். அவர் அங்கிருந்து அரசியல் மயமாகும் பொழுது நிறைய சிக்கல்களை சந்திப்பார். அது திரைத்துறை சார்ந்த சிக்கல்கள் இருக்கு. நீங்க குறிப்பிட்டதை போல அவருடைய ரசிகர்கள் இன்னமும் அஜித் ரசிகர்களோடு ரஜினி ரசிகர்களோடு சண்டை செய்பவர்களாக இருக்காங்க. விஜய் கடைசியா ஒரு வார்த்தை அந்த கோட் படத்துல கூட அஜித் ஃபேன் தான் என் பொண்ணேன்னு வச்சிருந்த மாதிரி, தேர்தல் நெருக்கத்துல நான் மீண்டும் அண்ணாமலை ரசிகர் தான், தலைவர் ரசிகர் தான், ரஜினி ரசிகர் தான். நான் அந்த அண்ணாமலையை சொல்றேன், ரஜினி படத்தை சொல்றேன். அண்ணாமலை ரசிகன் தான், அஜித்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும், ஏதோ ஒரு ட்விட்டோ ஏதோ ஒரு இதோ போட்டால் போதும் களத்தில் அதையெல்லாம் அவர் மாற்றி விடுவார். அவருக்கு சவாலாக இருக்க போகிறது வேட்பாளர்கள் தேர்வு. அந்த வேட்பாளர்கள் கடைசி வரை விஜய்க்கு ஆதரவாக இருக்க போகிறார்களா, நிற்க போகிறார்களா? ஏன்னா அரசியல் என்பது சாமபேத தான தண்ட தர்மம் அனைத்தையும் கடந்தது. அது ஒரு மிகப்பெரிய வித்தை. அந்த வித்தையை கற்றவர்களாக அவருடைய வேட்பாளர்கள் இருப்பாங்களாங்கிறது மட்டும்தான் இப்போ அவர் முன்னாடி இருக்கக்கூடிய சவாலாக பார்க்குறேன்.
விஜய் அவர்களுக்கு சின்ன சின்ன சவால்கள் இருக்குது. விஜய் அவர்களுக்கு சவால்னு நான் குறிப்பிடுறது வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே ஒரு ஹெல்மெட் போடாமல் பசங்க விரட்டி வர்றது, பைக்லேயே பின்னாடி போகிறது, அவரை பின்தொடர்ந்து போகிறது, ஒரு ஆபத்தான மின்கம்பத்தில் ஏறிடுறது, ஒவ்வொரு மாநாடுகள் நடக்கிற பொழுது தொடரக்கூடிய உயிரிழப்புகள், இதெல்லாம் விஜய்க்கு இருக்கக்கூடிய சவால். ஆனால் மற்ற அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் விஜய் தான் சவால். விஜய் வெற்றி பெறுவார் என்று நான் சொல்லலை. அவரை தவிர்த்து மற்றவர்கள் வெற்றி பெறுகின்ற அளவுக்கு கூட இன்னைக்கு அந்த இயக்கம் வளர்ச்சி அடைந்துதான் நான் நம்பலை. ஆனால் காலப்போக்கில் அவர்களுடைய வளர்ச்சி திமுக அதிமுக இருதரப்பு ஓட்டையும் கூறு போட்டு விடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. மற்ற அரசியல் கட்சிகளுக்கு விஜய் சவாலா இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே நேரம் சுவாமிநாதன், இப்ப களத்துல வந்து திமுக பாஜக எதிர்ப்பை கையாண்டாலும் கூட பாஜகவை இன்னும் ஆழமா எதிர்க்கல. குறிப்பா ஓட்டுரிமைக்காக சர்க்கார் படத்துல ஓட்டுரிமையை பத்தி பேசியிருப்பாரு. ஆனா இந்த வாக்கு திருட்டு பத்தி விஜய் களத்துல பேசல, பாஜகவை அவர் முழுமையா எதிர்க்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இல்ல, கண்டிப்பாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம இன்னொரு விஷயத்தை கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம்னு சொன்னா, ஒரு அரசியல் கட்சியினுடைய முதல் மாநாட்டை நடத்துகிற பொழுதே எங்களுக்கு அரசியல் எதிரி திராவிட முன்னேற்ற கழகம், கொள்கை எதிரி பாஜக என்று அறிவித்துவிட்டு களத்துக்கு வர்றார். ஒரு பாஜக எதிர்ப்பு என்பது இரண்டு வகைகளில் நான் அதை ஒப்பிட்டு பார்க்கிறேன். ஒன்று, பாஜக எதிர்ப்பு என்பது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு உறுதியான தன்மை. ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்கார் பாஜக எதிர்ப்பில். நீ கல்வி நிதி, நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் கல்வி நிதி தருவியா, அந்த நிதி தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று கொள்கை அடிப்படையில், சித்தாந்த அடிப்படையில் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக எதிர்ப்பில் ரொம்ப ரொம்ப துல்லியமாக இருக்காங்க. அது ஒரு நிலை. இன்னொரு நிலை என்றது, கூட்டணிக்குள்ளே நான் வரல, நீ தான் என் கொள்கை எதிரி, அந்த அளவோடு நின்று கொள்வது. இன்னொன்று, அவர் இன்றைக்கு தான் புதிதாக வந்திருக்கிறார். ஒரு நடிகராக இருந்து அரசியல் துறைக்கு நகர்ந்திருக்கக்கூடியவர். இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறதுனா பாராளுமன்றத்தில் அவர்களுடைய பிரதிநிதித்துவம் 22 மக்களவை உறுப்பினர்கள் இருக்காங்க, 10 பேர் மாநிலங்களவையில் இருக்காங்க. அகில இந்திய அளவில் அவருக்கு ஒரு கூட்டணி முகம் இருக்கு. இந்தியா கூட்டணி என்கிற ஒரு கூட்டணியில் இருக்காரு. ராகுல் காந்தி அவருக்கும் ஒரு மிகப்பெரிய நெருக்கம் இருக்கு. ராகுல் காந்தி அவர்கள் வாக்கு திருட்டுக்கு எதிராக பீகார்ல ஒரு பேரணி நடத்தினா தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை அழைக்கிறாரு. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தினால், கல்வி வளர்ச்சி நிதி என்று நடத்தினால், தெலுங்கானா முதல்வர் இங்க வர்றாரு. இதையெல்லாம் தாண்டி தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் டெல்லி செல்கிற பொழுது ராகுல் காந்தி அவர்களை இந்தியாவிற்கான வழக்கறிஞர் அப்படின்னு பாராட்டுறாரு. விஜய் அவர்களுக்கு இந்த மாதிரி எந்த சப்போர்ட்டுமே இல்லைன்னு ஒருவர் வருகிறார், களத்துக்கு வர்றாரு, கொள்கை எதிரி பாஜக என்று அறிவித்து விட்டாரு. சின்ன சின்ன விஷயங்கள்ல பாஜகவோடு இருக்கக்கூடிய முரண்களை அவர் தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வர்றாரு. வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக அறிக்கை விடுறாரு. ஒரு புதிதாக வந்திருக்கக்கூடிய கட்சியால முதல்ல இப்படித்தானே இயங்க முடியும். இடதுசாரி இயக்கங்கள் போன்று ரொம்ப தீவிரமாகவோ, திமுக போன்று மிக தீவிரமாகவோ இயங்கினால் எவ்வளவு ஒரு தேர்தல் வர இருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு சின்னம் தொடர்பான விஷயங்களா இருக்கலாம். ஸோ படிப்படியாக வருவார் செய்வாங்க அப்படின்னு தான் நான் நம்புறேன். எடுத்த உடனேயே பாஜக எதிர்ப்பை, ஒரு தேசிய கட்சிக்கு எதிரான எதிர்ப்பை தீவிரப்படுத்துகிற பொழுது அவர்களிடம் என்னவெல்லாம் அதிகார அமைப்புகள் இருக்கிறதோ அதையெல்லாம் ஒருவேளை பயன்படுத்தலாமோ என்று இவர் கூட நினைத்திருக்கலாம். அவர் அப்படி கூட உள்வாங்கியிருக்கலாம். ஆனால் விஜய் அவர்கள் பாஜக எதிர்ப்பை கூர்மைப்படுத்தாவிட்டால் அவருக்கான ஓட்டு வங்கி உண்மையிலேயே பெரிய அளவில் கூடாது. ஏன்னா இன்னைக்கு இஸ்லாமியர்கள் கணிசமான அளவுக்கு அவரை நம்புறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இன்னைக்கு கூட அவர் போக இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளில், மத்தியானத்துக்கு மேலே போக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இஸ்லாமியர் பகுதிகள்லாம் கணிசமாக இருக்குது. இஸ்லாமியர்களில் ஒரு குறிப்பிட்ட அளவு விஜய் மேலே ஒரு தாக்கத்தில் இருக்காங்க. உண்மையிலே அவர் ஏதோ செய்கிறாரோ அப்படின்னு இருக்காங்க. ஸோ அந்த நம்பகத்தன்மையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய பொறுப்பும் விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. சுவாமிநாதன், அதே நேரம் திமுகவை தொடர்ச்சியா தாக்கி பேசிட்டு வராரு. திமுக எதிர்ப்பை தாண்டி திமுக வெறுப்பு தான் அவற்றை இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை திருமாவளவனே முன்வைக்கிறாரு. இதை எப்படி பார்க்க? இல்ல, விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்பு வெறுப்பு ரெண்டையும் நான் வேறு வேறா பார்க்கல. இப்ப பாஜகவுக்கு இருப்பதும் திமுக எதிர்ப்பையும் இருக்கு, வெறுப்பும் இருக்கு. அண்ணா திமுகவுக்கு திமுகவை எதிர்க்கவும் செய்யணும், வெறுக்கவும் செய்யணும். ஸோ இது எதிர்ப்பு வெறுப்பு என்பது ஒரு வார்த்தை ஜால வார்த்தைகள் தான். அதை கடந்து பார்த்தோம்னா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு நிறைய மக்கள் பணிகள் செஞ்சிருக்காங்க. நம்ம உள்ளபடியே பார்த்தா மகளிருக்கு 1000 ரூபாய் திட்டமா இருக்கலாம், புதுமை பெண் திட்டமா இருக்கலாம், மகளிர் விடியல் பயணமா இருக்கலாம், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. பட் அதை தாண்டி சட்டம் ஒழுங்கு விஷயத்துல நிறைய பின்னடைவு இருக்கு. அப்ப விஜய் அவர்கள் அதைத்தான் பேசணும். ஆனா அவர் தொடர்ச்சியாக ஒவ்வொரு தொகுதியிலையும் அதை செய்யல, இதை செய்யல, இதெல்லாம் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக காலமாக பலரும் செய்யாத ஒரு விஷயங்கள் தான். இன்னொன்று, நான் என்ன செய்வேன்னு அவர் பேச மாட்டார். நீங்க செய்யல, நீங்க செய்யல, நீங்க செய்யலங்கிறாரு. நான் என்ன செய்வேன்னு சொல்றதுக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. இப்ப திமுகவினுடைய வெறுப்பை அவர் சொல்லிக்கிட்டே வந்தாலும் இதுல ஒரு நுட்பமான ஒரு விஷயம் இருக்கிறதா நான் பார்க்கிறேன் சார். அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட ஒரு 150 தொகுதிகளுக்கு மேல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்புரை பயணத்தை முடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 52 நாட்களுக்கு மேல அவர் போயிருக்காரு. அதிமுகவால திமுக வெறுப்ப மக்கள் மத்தியில உருவாக்க முடியல. என்னதான் அதிமுக எதிராக பிரச்சாரம் பண்ணாலும்
அதிமுக தன்னோட ஓட்டு வங்கியை தக்க வச்சிருக்கு. அந்த கட்சியை நான் குறைத்து மதிப்பிடல. நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பிரபலமான வேட்பாளர்கள் இல்லாம பெரிய அளவில் செலவே பண்ணாம ஒரு 20-21% ஓட்டை காட்டினாங்க. பாஜகவும் கூட்டணியில் இல்லை, காங்கிரஸும் இல்லை, பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்லலை. ஸோ அந்த கட்சிக்கு இயல்பாக அதிமுகவுக்கு ஒரு ஓட்டு இருக்கு. அது வந்து ஒரு வலுவான ஓட்டு. அவங்க வந்து வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும், இலை ஜெயித்தாலும் தோற்றாலும் ரெட்டை இலைக்கின்னு போடக்கூடிய ஓட்டு. இன்னும் பார்த்தா 60 வயசுக்கு மேலே வயதான தாத்தாக்களை எல்லாம் பார்த்தா கையில் ரெட்டை இலை பச்சை குத்துறவங்களெல்லாம் நம்மளால பார்க்க முடியும். அந்த மாதிரியான ஓட் பேங்க் அது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சாரம் திமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய ஓட்டை இங்கே கொண்டு வரல, இளைஞர்கள் ஓட்டை அவரை நோக்கி கொண்டு வரல. அதெல்லாம் பெரிய பலவீனம் அதிமுகவுக்கு. இந்த நேரத்தில் விஜய் திமுக எதிர்ப்பை பேசுறது திமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஓட்டை, எப்படி ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டை அவர் வாங்கி அதிமுகவை பலவீனப்படுத்துவாரோ அதே மாதிரி இன்னைக்கு நீங்க பார்க்கலாம் சார். புதுமை பெண் திட்டத்தில் மட்டும் அன்னைக்கே அந்த கவர்மெண்ட் டேட்டா படி ஒரு 3 லட்சத்துக்கு மேல பயனாளிகள் வராங்க, மாணவர்கள். இதுக்கு முந்தைய ஆண்டு பெற்றோர்கள் இருப்பாங்க, மாணவிகள் இருப்பாங்க, கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீட்லையும் பயனாளி இருக்காங்க. புதுமை பெண் திட்டத்தை விட்டுருங்க, மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறவங்க அரசோட புள்ளிவரப்படி 1,20,00,000 பேர் இருக்காங்க. அப்புறம் ஏன் விஜய் கூட்டத்தில் பெண்கள் வர்றாங்க? மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க, 1000 ரூபாயில திருப்தி அடைஞ்சிட்டாங்கன்னா விஜய் போகின்ற இடத்துல ஏன் பெண்கள் வர்றாங்க? ஏன் குழந்தை குழந்தையோட நிற்கிறாங்க? அப்ப அப்படியான ஒரு சூழல் இல்லை. அந்த மக்களுக்கு நிம்மதியாக வீட்டில் இருந்தாலும் கூட, ஒருவேளை அவங்க திமுகவுக்கே ஓட்டளிக்கிற மனநிலையில் இருந்தால் கூட, விஜய் போன்ற ஒரு பிரபலத்தன்மை கொண்டவர் அதை எதிர்க்கிறதுனால அது மக்கள் இவ்வளவு திட்டங்கள் திமுக நீங்களே திட்டங்களை பட்டியலிட்டீங்க. இவ்வளவு திட்டங்கள் திமுக சார்பில் செஞ்சுமே அது விஜய் வந்து அந்த அளவுக்கு சவாலா இருப்பாரா, இருக்க முடியுமா? அதாவது விஜய் வந்து சவால் அப்படின்னு நான் எந்த இடத்துல சொல்றேன்னா, விஜய் வெற்றி பெறதுக்கான சவாலே போடலை. இப்போ நான் உங்களோட சவால் போட்டேன்னா உங்களை ஜெயிக்கணும். விஜயுடைய சவால் வந்து அவரை வெற்றி செலுத்துறதுல போய் இருக்காது, ஆனால் திமுகவை சேதப்படுத்தும். நான் அதுதான் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பரப்புரை போறார். அது மக்கள் மன்றத்தில் அதிமுகவினரை தாண்டி பேசுபொருள் ஆக மாட்டுது. ஆனால் விஜய் போன்றவர்கள் போய் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இது சரியில்லை அது சரியில்லைன்னு பேசுகிறப்ப, ஆமாம் சரியில்லையோ ஏன்னா விஜயை பேசுகிறாருலன்னு ஒரு தோற்றத்தை அது உருவாக்கி விட்டதுன்னு சொன்னால், அது திமுகவிற்கு இருக்கக்கூடிய ஒரு ஓட் பேங்கை கொஞ்சம் குறைக்கும். அதே நேரத்தில் ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு ஓட்டுன்னு ஒன்று இருக்கும். திமுக வரவே கூடாது, அவங்க காலங்காலமாக அதிமுகவுக்கு போட்ட ஓட்டு, அந்த ஓட்டில் ஒரு பகுதியை விஜய் எடுத்துருவார். அப்போ இந்த இரண்டையும் எடுக்கிறது மட்டும் இல்லாமல், இதுவரை ஓட்டு போடவே போகாத ஒரு தலைமுறை இருக்கும், இளைஞர்கள் இருப்பாங்க, அவங்க யாருக்கு ஓட்டு போடுறதுங்கிற முடிவு இல்லாமல் இருப்பாங்க, நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட்டு வங்கியாக இருக்கும். இதையெல்லாம் எடுத்த ஒரு 10 முதல் 15 வரை வருகிறப்ப களம் திமுக அதிமுக இடையில கொஞ்சம் கூர்மையாயிராதான்? இவ்வளவு ஓட்டுகளும் சிதைய வர பொழுது இப்போ விஜய் வெற்றியே பெறாவிட்டாலும் இருவர் முனை போட்டியை ரொம்ப கூர்மைப்படுத்தி விடுவார் அப்படின்னு எனக்கு தோணுது. இன்னொன்று, விஜய்க்கு காலம் இருக்குல்ல சார், இப்பொழுதுதான் முதல் முறையாக வந்திருக்கிறார். அவரே ஒரு கடந்த கால வீடியோ ஒன்று பார்த்தேன். சுவாமிநாதன் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துட்டு வரீங்க, தொடர்ந்து நாம பேசலாம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.